வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. மோர் தென் நமக்கு எக்ஸாம் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடக்க போகுது. அப்போ எக்ஸாம் நடக்க போகுதுன்ற ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸாம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன ஆகணும்னா தயாராகணும். சார் எப்படி சார் தயாராகணும்? ஏன்னா நான் இப்போ தான் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னோடய பயிற்சி எப்படி தொடங்கணும் அப்படின்னம்னா, எந்த ஒரு மேஜர் நபர்களாக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் கொண்ட தலைப்புகள் நம்ம யூஜி டிஆர்பி போர்ட்லேயே உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான போர்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னம்னா 11th 12th கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் ஆகும். மேஜரான போர்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா யூஜியில் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த யூஜி போர்ஷன்ஸை முழுக்க நம்ம எடுத்து ரெடி பண்ணணும். அந்த 10 யூனிட்டுக்கான நோட்ஸை தெளிவாக எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தெளிவாக அதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதை படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், அடுத்த யூனிட் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், அடுத்த யூனிட் படிக்கணும். இப்படி முறையாக படித்தா மட்டும்தான் நம்ம அந்த பாடத்திட்டத்தை முழுசாக முடிச்சுட்டு தேர்வில் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இடம் என்னென்னா, இப்போ ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா சார், அந்த மெட்டீரியல் கலெக்ஷன் மெத்தட் அது எப்படி சார்? அதுதான் சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, அதை நாங்கள் படிச்சிடறோம் அப்படின்ற இங்கிலீஷ் மேஜர் இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் ஃப்ரீ மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா ஃப்ரீ மெட்டீரியல் பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க. சார் இந்த மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டா போதுமா சார்? அதுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு வழிமுறையை நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிடுங்க சார் அப்படின்னா, அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டெஸ்ட்டு, ஒரு பேட்ச் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எப்படி போக போகுது அப்படின்னம்னா, கிளியர் கட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 யூனிட்டு, அடுத்த 2வது யூனிட் முடிக்கும்போது 2 யூனிட்டு, 4 யூனிட்டை படிச்சுட்டு 4 யூனிட்டுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் போகுது. இது போல் 2 யூனிட்டுக்காகவும் 5 யூனிட் முடிஞ்சோடனே 5 யூனிட் ஃபுல் ரிவிஷன் ஆகும். அது கீழே நீங்கள் போகும்போது ஃபுல் ரிவிஷனுங்களாகவும் முழு மாதிரி தேர்வுகளாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூஜி டிஆர்பிக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் பொறுத்தவரை ஷேக்ஸ்பியர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பேட்ச் பொறுத்த மட்டத்தில் ஒரு 30 தேர்வுகள் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியிருக்கு. மொத்தம் 28 ஸ்பிட் டெஸ்ட்டுகளாகவும் ரிவிஷன் டெஸ்ட்டுகளாகவும் ஒரு 3 முழு மாதிரி தேர்வுகளாகவும் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கியிருக்கும். ஏறத்தாழ ஒரு 3500 கேள்விகள் கொண்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த பேட்ச் என்னைக்கு சார் தொடங்குது அப்படின்னம்னா 16/8/2026 இந்த பேட்ச் தொடங்க போகுது. சார் இந்த பேட்ச் எப்படி சார், இந்த பேட்ச் எப்படி எது மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னம்னா தெளிவாக பாருங்கள். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போய் யூஜி நீங்கள் எடுத்து புக் வச்சு தேடணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான மொத்த மெட்டீரியலும் பார்த்தோன்னா கரெக்டாக யூனிக்காக உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோன்னா அதுக்குரிய வல்லுநர்கள் ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் அழகாக உட்காந்து இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தா மட்டும் போதும். சரிங்களா? என்ன தான் நம்ம படித்தாலும் யூஜிடிஆர் பொறுத்தவரையில் 75லேருந்து 80% கேள்விகள் தான் நமக்கு நேரடியான கேள்விகளாக இருக்கும். ஒரு 20% கேள்விகள் வெளியில் போக தான் செய்யும். நமக்கு சிம்பிளாக எடுத்துக்கணும்னா அந்த 80% கேள்விகளை எப்படி நம்ம தப்பு இல்லாமல் போடணும் அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அது ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் கிடையாது, நம்ம எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் நமக்கு ஒரு 80% கேள்விகள் தான் கேள்வித்தாளில் நேரடியாக இருக்கும் நம்ம படிக்கிற மெட்டீரியல் இருந்து. அப்போ ஒரு 20% கேள்விகள் வெளியில் தான் போகும். அந்த 20% கேள்விகளை தேடி வெளியில் சுத்தாமல் இருக்கிறது, அதாவது அகல ஒழுவதை விட ஆழ உழுதலே சிறப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை தெளிவாக முடிச்சிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்தோன்னா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு யூனிட்டை 2ஆக பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை பார்த்தோன்னா இந்த தேர்வு அழகாக படிக்கலாம். உட்காந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த 2வது டெஸ்ட் பார்க்கும்போது யூனிட் ஒரு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. 1 2ன்னு சொல்லிட்டு அழகாக பிரிச்சிருப்பாங்க. பிரிச்சுட்டு இந்த 5வது தேர்வு பாருங்கள். இந்த 5வது தேர்வு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுகளாக ஃபுல்லாக அமையும். ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 4 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிங்க பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக படித்த விஷயத்த 2 வாரத்துக்கு ஒரு முறை ரிவிஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது அதே போல் தான் உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். சார் இந்த ஒரு மாதிரி இப்போ நான் இவ்வளோ ஃபுல்லாக படிச்சிட்டேன் 5 யூனிட் போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி சார் எனக்கு மறந்துடுமே சார் அப்படின்னீங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு 15வது தேர்வு வரும்போது 1லேருந்து 15 தேர்வுகள், அதாவது மேலே இருக்கிற மொத்த செக்மெண்ட்டையும் திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7வது டெஸ்ட்டையும் 8வது டெஸ்ட்டையும் திருப்பி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 9யும் 10ம் படிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் 10 வரைக்கும் 16 வரைக்கும் ஏற்கனவே படிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் எழுதிட்டீங்க. திருப்பி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மறந்துடும். அதனால் உங்களுக்கு 1லேருந்து 15 தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டெல்லாம் வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 22/11/2026 ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமாக பார்த்தோன்னா நடத்தி முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னோம்னா டிசம்பர் மாதம் நடக்கிற போல் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கும். அதாவது நவம்பர் மாதத்துக்கு எண்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சிருக்கும். டிசம்பர் மாதம் முதல் வாரமே உங்களுக்கு தேர்வு அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம்,
மோர் தென் ரெண்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்த்தோன்னா ஃபுல்லாக பார்த்தோன்னா முடிச்ச மாதிரி ஆகிடுது. 2 ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போகுது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு முழு மாதிரி தேர்வை நம்ம தெளிவாக எழுதுகிற மாதிரி இருக்க போகுது. சார் இந்த டெஸ்ட் பிளான் மட்டும் போதுமா சார், நீங்கள் பேட்ச் சேரணும்னு அவசியமே இல்லை, உங்ககிட்ட மெட்டீரியல் சோர்ஸ் இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து நீங்களே உட்காந்து படிச்சுட்டு அந்த படித்த விஷயத்தை ரிவிஷன் பண்ணாலே மட்டும் போதும், ஈஸியாக வெற்றி பெற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று நம்ம படித்த விஷயத்தை ஒரு தேர்வாக எழுதும் போது தான் நமக்கு அதில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதை ஷேக்ஸ்பியர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னம்னா இந்த டெஸ்ட் பேட்ச் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் நாங்கள் பண்ணல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுற பகுதி மாணவர்களாக தான் இருக்காங்க. நிறைய தேர்வுகளை பார்த்தோன்னா எழுதி பார்த்தோன்னா தோல்வி அடைந்த மாணவர்களாக இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம். சரி, அப்போ இலவசமாக தான் சார் கொடுக்கணும் அப்படின்னாலும் இலவசத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இலவசத்துக்கு சுத்தமாக மதிப்பு இல்லை. நான் கடைசி 2-3 தேர்வுகளாக அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு ரெடி பண்ணுறவங்களை பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற விஷயம் இலவசமாக கொடுத்தாலும் கொஞ்சம் கொடுக்குற விஷயத்தை நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த தேர்வு படிக்கிறாங்கன்னா அந்த தேர்வு வரக்கூடிய பாடத்திட்டத்திலிருந்து நமக்கு அப்படியே நேரடியாக பார்த்தோன்னா கேள்வி வரணும். அந்த கொஷினோட பேட்டர்ன் பார்த்தோன்னா தெளிவாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குங்களே, அதுக்காக தான் ஒரு குறுகிய தொகையாக பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப்க்கு 1200 பார்த்தோன்னா வச்சுருக்கோம். 1200 மட்டும் தான் ஃபீஸு. நீங்கள் 1200 நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல், அதாவது டெஸ்ட் பேட்ச்சு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக பார்த்தோன்னா உங்களோட குரூப்புக்கு பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க. இதை மட்டும் வச்சு கூட படிங்க, சரிங்களா? அழகாக உட்காந்து நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த எதிர்வரும் நாட்களில் நடக்கக்கூடிய UGTRB இங்கிலீஷில் எக்ஸாமை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தகவல் பெற்றுங்க. வெற்றி ஒன்று தான் இலக்கு. பணம் ஒரு பொருட்டல்ல, படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தோல்வி பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் நிறைய மாணவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த விஷயம் பார்த்தோன்னா இலவசமாக இல்லை, ஏன்னா இலவசம் வேண்டாம். இது ஒரு சின்ன தொகை தான். ஏன் இந்த சின்ன தொகைன்னா கூட அப்போ தான் நம்ம காசு கட்டியிருக்கோம், நம்ம படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். உங்களை உரிமையாக நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கும் எங்களை நீங்கள் உரிமையாக கேட்குறதுக்கு ஒரு கட்டணமாக தான் இந்த இடத்த வச்சுருக்காங்க. தேவைப்படும் மாணவர்கள் கட்டாயம் பார்த்தோன்னா பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ.